ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த சீரீஸில் ராமாயண போர் வீரர்கள் மற்றும் மகாபாரத போர் வீரர்களில் டாப் 10 ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்களை பட்டியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அந்த சீரீஸில் இந்த வீரர்களுக்கும் சண்டை நடந்தால் யார் வின் பண்ணுவா, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சீரீஸில் ராமாயணத்தோட தலை சிறந்த வீரர்களான வாலி மற்றும் மேகநாதன், அதாவது ராவணன் சைட் இருந்த வாலி மற்றும் மேகநாதனுக்கு இடையில போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கறத இந்த சீரியஸ்ல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. வாலிங்கிறவர் யாரு? அவர் ஒரு சுக்ரீவனோட அண்ணன். அது மட்டும் இல்லாம வானர சேனையின் தலைவன், வானர சேனையின் அரசன் சொல்லலாம். ராமாயண காலத்திலே பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பெரும் வீரர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இவர் தான் முதல் இடத்துல வர்றாரு. ஏன்னா உடல் பலத்தை மட்டும் வச்சு போர் பண்ணுவாரு. அப்படி சக்தி பெற்றவர் தான் இந்த வாலிங்கிற ஒரு பெரும் அரசன், வானர குலத்தின் அரசன். வாலியை பத்தி சுருக்கமா பார்த்தோம்னா, அவர் இந்திர பகவானின் மகன். இந்திரனிடமிருந்து அஸ்திரம் மற்றும் ஞானத்தை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம உடல் வலிமையை மற்றும் நம்பி போர்க்குரிய திறமை பெற்றவர் இவர். உடல் பலத்தை மட்டுமே நம்பி போர் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இந்திரனோட அருளை பெற்று ஒரு விசேஷ மந்திர மாலையை பயன்படுத்தி எல்லாரையும் போர்ல வின் பண்ணுவாரு. நிறைய ராமாயண வருஷன்ல வாலியை பத்தி சொல்லியிருக்காங்க. நீர், நிலம், நெருப்பு, கற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோட சக்தி ஒரு உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சபூதங்களோட சக்தியை கட்டுப்படுத்தி தன்னோட உடம்பு வஜ்ரமா மாத்தி வச்சிருக்காரு. இந்திரன் கையில எப்படி வஜ்ராயுதம் இருக்கோ அதே மாதிரி சக்தி பெற்றவர் தான் இந்த வாலி. அவர் உடம்பே அவ்வளவு வஜ்ரமா இருக்கும். துரியோதனன் எப்படி வஜ்ரதேகம் பெற்றவரோ அதே மாதிரி இயற்கையிலேயே இவருக்கு வஜ்ரதேகமா இருக்கு உடம்பு. ராமாயண போர்ல இவர் சூழ்ச்சி செய்து கொல்லப்பட்டாரு ராமரால. அது நியாயம், தர்மம் அப்படிங்கிற பார்வையை நம்ம விலக்கி வச்சுட்டு வாலியோட பலத்தை மட்டும் பார்ப்போம். அவர் பெரும் சக்தி பெற்றவர். அது மட்டும் இல்லாம பல்வேறு வீரர்களை கொத்தா கொண்டு குவிச்சவர். இவரை சக்தி எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிஷ்கிந்தையோட எல்லை பகுதியில ஒரு மலை மாதிரி ஒரு குயிலா இருக்கும். அந்த குயில நிறைய எலும்புக்கூடுகளா இருக்கும். அந்த எலும்புக்கூடுகள் யாருன்னு பார்த்தோம்னா, இவரோட போர் செஞ்சு இவரிடம் தோற்று உயிரை விட்ட அனைத்து வீரர்களுடன் எலும்பு கூட்ட இவர் மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்காரு. ஏன்னா எதிரிகளை பயமுறுத்துறதுக்காகவும் தன்னை யாரும் எதிர்க்கக்கூடாது, நான் அவ்வளவு சக்தி பெற்றவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் அவர் அப்படி பண்ணி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வாலியோட உடல் வலிமையை பத்தி பார்த்தோம்னா, இவருக்கு டூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, வீரம், ஸ்பீடு எல்லாம் நிறையவே இருக்கு. அது எப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா, பேசிக்கலா இவர் ஒரு வானர வீரர். வானர வீரர்னா யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த வசனத்துக்கு ஏற்ப பாதி வானரமும் பாதி மனிதரும் சேர்ந்த கலவைதான் இந்த வானர வீரர்கள். இவர் பார்ப்பதற்கு மனிதர்கள் போல இருப்பாங்க. ஆனா வானர குணமும் வானர வீரமும் வானரத்தோட பலமும் இருக்கு. அந்த காலத்துல வாலியோட சக்தி எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இவருக்கு 70,000 யானைகளின் பலம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 70,000 யானைகள் பலம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மகாபாரதத்திலே சொல்லியிருப்பாங்க, சல்லியன் 60,000 வானரர்களின் பலத்தை பெற்றவர். 60,000 வானரர்கள்னா யோசிச்சு பாருங்க. ராமாயணத்தில் எவ்வளோ வானரர்கள் இருந்தாங்களோ அதே போல 60,000 வானரங்கள் ஒன்று சேர்ந்ததான் வாலிக்கு நிகரான சொல்லப்படுகிற சல்லியரோட பலம் வருது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற யானையை அவ்வளோ பலமா இருக்கு. ஆசியா எலிஃபென்ட், அப்புறம் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் அப்படின்னு நிறைய எலிஃபென்ட் வகைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 70,000 யானைகளின் பலத்தை பெற்றவர் தான் இந்த வாலி. பீமனுக்கே 100 யானைகளோ 10,000 யானைகளோ பலம் தான் இருக்கு. ஆனா இவருக்கு 70,000 யானைகள் பலம் இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா வாலி எவ்வளோ சக்தி பெற்றவர் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரனின் மகன். இவருக்கு டூரபிலிட்டி அதிகமா இருக்கு. டூரபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, சக்தி, எனர்ஜி, எஃபிஷியன்சி கூட சொல்லலாம். இவர் தனது ஆன்ம பலத்தை பயன்படுத்தி, அதாவது தன்னோட ஸ்பிரிச்சுவல் நேச்சரை பயன்படுத்தி தன்னோட உடம்பை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. இவர் கதாயுதத்தில் சேர்ந்த விளங்கக்கூடியவர். இப்போ நம்ம கர்லாக்கட்டையை சொல்லுவோம். கர்லாக்கட்டையை யூஸ் பண்ணோம்னா, ஒரு சைடு சுத்தினோம்னா அது 3 மடங்கு எஃபெக்டிவா நம்ம உடம்பு பலம் அதிகமாக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது 70,000 யானைகள் பலம் பெற்ற வாலி தன்னோட கையில பெரிய கதையை வச்சு போர் பண்றாருன்னா, அந்த கதை எவ்வளவு வெயிட்டா இருக்கும், அந்த வெயிட்டை தூக்கி சுத்துற வாலிக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு யானையை 1 டன் வெயிட்டை தூக்கி சுமக்கும். அப்படி இருக்கும் பொழுது 70,000 யானைகள்னா 70,000 டன் எடை கொண்ட பலத்தை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு இவர் பலமா இருக்காரு. 70,000 டன் எடை கொண்ட பெரிய கதையை எடுத்து இவர் தூக்கி சுழற்றி எக்ஸசைஸ் பண்ணி தன்னோட உடம்பை வச்சிருக்காருன்னா, இவரோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், இவரோட பலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இவரோட பலத்தை பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் இவரோட ஸ்பீடை பத்தி பார்த்தோம்னா, பேசிக்கலா இவர் வானரம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கே தெரியும் வானரம்னா எப்படி போகும்னு. மரத்துக்கு மரம் தாவி குதிச்சு ஓடி குரங்கு சஷ்டிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு மங்கி எவ்வளோ ஸ்பீடா போகுதுன்னா, அவ்வளோ பெரிய வானரங்கள் எப்படி போவாங்க. ஆனால் இவர்கள் மனிதர்கள் மாதிரி இருக்கிறதுனால வானரமும் மனிதரும் கலந்த கலவை மாதிரி இவர் அவ்வளோ ஸ்பீடா செயல்படுவார். இவர் முன்னாடி நிற்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு முயலை எப்படி வேட்டையாட முடியாது. அந்த அளவுக்கு முயலை பிடிக்க முடியாத அளவிற்கு இவரோட சக்தி அதிகமா இருக்கும். ஸ்பீடும்
எபிலிட்டியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இவரோட பலம் வந்து அவ்வளோ சக்தி 70,000 யானைகள் பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் தோல் வந்து அதாவது ஸ்கின் வந்து அவ்வளோ ரக்கடாக இருக்கும், அந்த தோலை யாராலையும் கிழிக்க முடியாது. அதே போல தான் சுக்ரீவனுக்கும் இருக்கும். அந்த தோலை வச்சு எதிரிகள் எவ்வளோ தாக்குதல் நடத்தினாலும் அதை வந்து தன்னோட ஒரு கவசமாக பயன்படுத்தி எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிருவார். நெக்ஸ்ட் இவரோட ஃப்ளையிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, வாலியின் மகனான அங்கதனே ஒரு சமயம் வந்து 100 யோஜனை தூரம் தாவியே கடந்திருக்காரு. 100 யோஜனைனா யோசிச்சு பாருங்க, ஒரு யோஜனாலே 12-15 கிலோமீட்டர் வரும். 100 யோஜனைனா 1200 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் வரையும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பாம்பை போகிற தூரத்துக்கு கிட்ட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இவர் தாவர கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஃப்ளையிங் கெப்பாசிட்டி மாதிரி தான் இருக்கும். ஆஞ்சநேயரே பறக்கிற சக்தி பெற்றிருக்காரு. இயற்கையாக அரக்கர்களுக்கும் வானர்களுக்கும் இந்த மாதிரி பறக்கிற சக்தி இருக்கு. அரக்கர்கள் காற்றுல பறப்பாங்க, வானர்கள் வந்து ஒரே தாவில் வானத்துல இருந்து ஒரு இடத்துக்கு செல்லுவாங்க. இதான் தாவர சக்தி. நெக்ஸ்ட் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 சக்திகளையும் ஒருங்கிணைந்து சக்தி பெற்றவர் வாலின்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் வாலியோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து கண்மூடித்தனமாக சண்டை போட மட்டும் தான் தெரியும். இந்த ஸ்ட்ராட்டஜி, போரோட திறமை, வார் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் பிளானிங் பண்ணுறது, ட்ரிக்காக அடிக்கிறது, வில்வித்தை அதெல்லாம் தெரியாது. அதனால தான் இவர் வந்து மாயாசுரங்கிற ஒரு அரக்கனோட இலூசனை கட்டுப்படுத்து அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாம ஒரு குகைக்குள்ள அடப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த குகை வந்து மூடிதான் இருந்துச்சு. மாயாசுரன் வந்து வாலியை வந்து சுத்த வச்சு ஒரு அலக்கலுக்கிய வச்சு ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணி அவரை வந்து எப்படியாச்சும் வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. ஆனா முடியல. ஆனா வாலி வந்து அந்த இலூஷனை ஃபுல்லா பொறுமையா எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மாயாசுரன் எங்க இருக்காரோ அவரை தேடி கண்டுபிடிச்சு வதம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் இந்த காரணத்துக்கு யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரீவன் தான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு சுக்ரீவன் வந்து தன்னோட நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. இப்படி வாலியோட வீக்னஸ் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே போகலாம். பேசிக்கா சொல்ல போனா இவருக்கு வந்து உடல் வலிமையும் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எஜிலிட்டி அது மட்டும் தான் நிறைய இருக்கு. இவருக்கு வந்து வார் ஸ்ட்ராட்டஜி அது அவ்வளவா தெரியாது. கண்மூடித்தனமா சண்டை போடுபவர், இலூசன்ல அடிக்கக்கூடியவர். இலூசன் வந்தா இவர் வந்து நிச்சயமா தோத்து போவார். அந்த அளவுக்கு கொஞ்சம் போர் திறமைகள் இல்லாதவர் தான். ஆனா உடல் வலிமையும் மன வலிமையும் மட்டும்தான் இவருக்கு இருக்கு. அதை வச்சுதான் நிறைய போர்ல வின் பண்ணிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு தடவை சண்டை வந்துச்சு. ராவணனை டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. அப்பதான் வாலியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இப்படி இருக்கும் பொழுது தன்னோட தந்தையை இந்த மாதிரி டிஃபீட் பண்ணிட்டாரு வாலி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட இந்திரன் இவரோட போர் செஞ்சார்னா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் நண்பர்களே. வாங்க தொடர்ந்து பார்த்து இருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திரனை தோக்கடிச்ச இந்திரஜித்தை பத்தி பார்ப்போம். இவர் வந்து ராவணனின் மகன். பிறப்பால் 9 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் இருந்து பிறக்கப்பட்டவர். இவரோட தந்தை அரக்க குலத்தை சேர்ந்தவர். இவரோட தாய் வந்து நாகலோகத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மாயன்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர் தான். அப்புறம் இவர் வந்து இவரோட பாட்டன் பரம்பரையில இவர் வந்து ஒரு அந்தனராக கருதப்படுகிறாரு. தேவரோட குணமும் இருக்கு. பிரம்மதேவரின் ஒரு பேரனாக கருதப்படுகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து விதமான ராட்சசர்கள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், அரக்கர்கள், அந்தனர்கள், அப்புறம் மனிதர்கள் அனைத்து பெருமான சக்திகளையும் பெற்றவர் தான் இந்த இந்திரஜித். இவர் வந்து சிறு வயதிலே புலியோட சண்டை போட கூடியவர். சிறு வயதிலே ஒரு 15 வயசுலேயே இவர் வந்து 5 புலிகளோட போர் புரிஞ்சு அந்த 5 புலிகளை அடக்கியிருக்காரு. அவ்வளவு சக்திகள் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம வளர வளர எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு சிறந்த வீரனா விளங்குறாரு. வால் வீச்சு, அப்புறம் வந்து கோடாரியை வச்சு சைண்டா போடுறது, கதா யுத்தம், அப்புறம் வந்து ஆர்கரி, பெஸ்ட் ஒரு ஆர்கரியா இவர் வாழ்றாரு அந்த யுகத்துல. அப்புறம் வந்து ஸ்பியர், ஈட்டியை வச்சு சண்டை போட அளவுக்கு திறமை பெற்றவர். போர்க்கலையை பார்த்துருக்கோம். அப்புறம் இவருக்கு வந்து வார் ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், அப்புறம் ட்ரிக்கு, ஒரு போர்ல எப்படி வியூகம் அமைக்கணும், வியூகத்தை எப்படி உடைக்கணும், எதிரிகளை எப்படி கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் பெற்று வச்சிருக்காரு. ஆயக்கலைகள் 64 கற்று வச்சிருக்காரு. 54 சாஸ்திரங்களை கற்று வச்சிருக்காரு. அப்புறம் வளர வளர இவர் ஒரு 32 வயது எட்டியவுடன் ஈஸ்வரனிடமிருந்து பெரும் வார்த்தை பெறாரு. ஈஸ்வரனிடமிருந்து ஒரு மாயத்தேர வரமா பெறாரு. அந்த மாயத்தேரை வச்சுக்கிட்டு எதிரிகளை ஈஸியா அட்டாக் பண்ணலாம். அந்த மாயத்தேர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும், மறைஞ்சு இன்வெசிபிளா, அப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட டெலிபதி மாதிரி, டெலிபோர்ட்டல் மாதிரி அந்த தேர் வந்து செயல்படும். அந்த வரத்தை வந்து ஈஸ்வரனிடம் வந்து பெற்றிருக்காரு. பிறகு வந்து ஈஸ்வரனிடம் வந்து பாசுபத அஸ்திரம், அப்புறம் பல்வேறு வகையான அஸ்திரங்களை பெற்றிருக்காரு. ஒரே லைன்ல சொல்லிடலாம். ஏன்னா இவரோட அஸ்திரத்தை விளக்குறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். அவ்வளோ அஸ்திரத்தை இவர் வச்சிருக்காரு. அப்புறம் வந்து அஷ்டமா சித்திகளை பெற்றிருக்காரு. அஷ்டமா சித்திகளை பெற்ற காரணத்தினால மகேந்திர ஜாலம். மகேந்திர ஜாலம்னா தன்னை போல அநேக உருவங்களை உருவாக்கி அந்த எதிரிகளை வந்து கொலாப்ஸ் பண்றது. இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவரை போல இன்னொரு பல்வேறு உருவங்களை உருவாக்கி இவர் தான் அவர் ஃபேக் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி இலூஷனை கிரியேட் பண்ற அளவுக்கு சக்திகளை பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் இந்திரஜாலம். தன்னை போற ஒரு போலியை உருவாக்கி இல்ல மற்றவர்கள் போற ஒரு போலியை உருவாக்கி எதிரிகளை திசை திருப்புறது.
அப்புறம் வந்து அஷ்டமா சித்தியில லெகிமம் சக்தியை பெற்றிருக்காரு. காத்துல எழுந்து பறக்கிற அளவுக்கு இவர் சக்திகளை பெற்றிருக்காரு. இவர் வந்து இயற்கையாவே காத்துல பறப்பாரு. சுற்றும் சுற்றும் காற்றை போல எங்கும் செல்வான் இவன். இந்த பாடலுக்கு வரிகளுக்கு ஏற்ப மேகநாதன் வந்து காத்துல அவ்வளவா மிதந்து பறந்திருக்காரு. அதனாலதான் இவருக்கு வந்து மேகங்கள் நடுவில் சென்று எல்லாத்தையும் பார்க்கிற சக்திகள் இவருக்கு இருக்கிறதுனால தான் இவருக்கு மேகநாதன்ங்கிற பேர் வந்திருக்கு. பின்பு அஷ்டமா சித்திகளை கற்றிருக்காருன்னு பார்த்தோம். மாய சக்திகளை கற்றிருக்காரு. இந்த மாந்திரிக தாந்திரிக வித்தைகளை ஃபுல்லா கற்று வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பூத பிரேத பிசாசிகள் இருக்கும்ல, அந்த துர்தேவதைகளை வசியம் பண்ணி அந்த துர்தேவதைகள் மூலமா ஏவலை ஏவி விடுறது, அப்புறம் பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், கிரே மேஜிக் அப்படிங்கிற பல்வேறு வகையான மாந்திரிக தாந்திரிக வித்தைகளையும் கற்று வச்சிருக்காரு. இவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே இவரோட அஸ்திர பலம் தான். ராவணனை வந்து இந்திரன் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. அதனால தன்னோட தந்தையை மீட்கணுங்கிறதுக்காக இவர் போர் செஞ்சு இந்திர பகவானே வின் பண்ணியிருக்காரு. இந்திர பகவானோட சக்திகளை ஃபுல்லா முறியடிச்சிருக்காரு. இந்திர பகவான் ஏற்படுத்திய இலூஷன் அப்புறம் மாய சக்திகள் அனைத்தையும் முறியடிச்சு அவரையும் தோற்கடிச்சிருக்காரு. தன்னோட ஒரு விசேஷ அஸ்திரத்தால அந்த வஜ்ரத்தை தகர்த்து எறிஞ்சிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே, தேவர்களுக்கு தேவனா தலைவனா விளக்குற இந்திர பகவானே இவர் தோற்கடிச்சிருக்காருன்னா இவருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாத்துக்கோங்க. தேவர்களுக்கு தேவரான இந்திர தேவன் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருப்பாங்க. அந்த டைமென்ஷனை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை டிஃபீட் பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து ஒரு போர்ட்டல இருந்து இன்னொரு போர்ட்டலுக்கு, அதாவது 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன் அதை ஃபுல்லா கடந்து போற அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்கு. நெக்ஸ்ட் பிரம்மதேவம் இருந்து வரம் பெற்று பிரம்மாஸ்திரம், நாராயணனிருந்து வரம் பெற்று நாராயணாஸ்திரம், அப்புறம் வந்து ஈஸ்வரனிடமிருந்து வரம் பெற்று பாசுபத அஸ்திரத்தையும் பெற்றிருக்காரு. 3 அஸ்திரத்தை வைத்துக் கொண்ட ஒரே ஒரு மாவீரர் யாருன்னு பார்த்தோம்னா இது மேகநாதன் மட்டும்தான். அதன் தான் இவரை மகாமகரதின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் இவ்வளவு சக்திகள் பெற்ற இவ்வளவு சிறப்புகள் பெற்ற மேகநாதனுக்கும் வாலிக்கும் போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்திர பலத்துல நிச்சயமா சொல்றேன் மேகநாதன் தான் வின் பண்ணுவார். ஏன்னா வாலிக்கு இலூஷனை சமாளிக்கக்கூடிய சக்திகள் கிடையாது, மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ற அந்த வார் ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது, அப்புறம் கண்மூடித்தனமா அவர் சண்டை போடக்கூடியவர். அதனால மேகநாதன் வந்து ஈஸியா வந்து வாலியை டிஃபீட் பண்ணி வதம் செஞ்சிருவாரு. ஆனா உடல் வலிமையை வச்சு பார்த்தோம்னா வாலி ஜெயிக்கிறதுக்கு சின்னதா ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் பாதி பலத்தை உறிஞ்சக்கூடிய சக்திகள் பெற்றவர், அப்புறம் வந்து தன்னோட இயற்கை பலத்தை வச்சு போருக்குரிய சக்திகளை பெற்றவர். அதனால இந்த போர்ல வந்து நிச்சயமா மேகநாதன் தான் வின் பண்ணுவாரு. எனவே ராவணனின் மகனான மேகநாதனை யாராலும் வெற்றி பெற முடியாது. அவரே சிறந்த மகாமகரதி, மும்மூர்த்திகளின் சக்தி அஸ்திரத்தை பெற்றவர் என்று பார்த்தோம். அந்த சக்தி அஸ்திரத்தை பெற்ற ஒரே ஒரு மாபெரும் வீரன மேகநாதனை யாராலையும் வெற்றி பெற முடியாது. அவரை வந்து வெற்றி பெற்ற ஒரே ஒரு வீரர் யான்னு பார்த்தோம்னா அது லட்சுமணன் தான். அது ஏன் லட்சுமணன் பார்த்தோம்னா பிரம்மதேவர் ஒரு வரம் வழங்கியிருக்காரு. ஒருவன் 14 வருஷம் தூங்காம 14 வருஷம் பெண்களோட சவகாசம் இல்லாம 14 வருஷம் சேவை மனப்பான்மையோட இருக்கிற ஒருத்தவர்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நிக்கும்பலா தேவி யாகத்தை யார் முறியடிக்கிறாரோ அவருக்கு வந்து உன்னோட பதம் பண்றதுக்கான சக்திகள் இருக்கு, அவர்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா மேகநாதன் பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் வந்து 12ஆம் பாவத்துல வந்து மாந்தியோட தொடர்பு இருந்த காரணத்தினால இவருக்கு வந்து மரணம்ங்கிறது நிச்சயமாகப்பட்டது. அதனாலதான் அந்த யாகத்தை கலைச்சு மேகநாதன் வந்து வதம் செஞ்சுட்டாங்க. யாருன்னு பார்த்தோம்னா அது லட்சுமணன். எனவே சூழ்ச்சி செய்யாமல் ராவணனையும் சரி, கும்பகர்ணனையும் சரி, இந்திரனையும் சரி, இந்திரஜித், எனவே இந்த 3 பேரையும் சூழ்ச்சி இல்லாமல் யாராலையும் வெற்றி பெற முடியாது என்று கூறிக்கொண்டு இவர்களை புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்ளும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.